கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைப்பதில்லை. அம்மாட்ட கிடைக்கும், அகரத்தில் கிடைக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற. ஆனால் இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும். பரவாயில்ல, அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை, மனோபலம் வேணும், அந்த தைரியம் வேணும். ஏன்னா கூட யாரும் நிற்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தண்டி யாத்திரைன்னு ஆரம்பித்தாலும், அண்ணா அவர்கள் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அப்புறம் கூட்டம் கூடிக்கிட்டே வரும். இப்போ இவர் சொல்லி இருக்கிற இந்த விஷயம் எங்கள் சினிமாலாம் கண்டிப்பாக மறந்து போயிடும். சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில், அதுவும் பிராக்கெட்டில் போடுவாங்க, இவர்களெல்லாம் சினிமாக்காரர்கள் போடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் 21 வயசில் ஆசைப்பட்டேன். இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார். இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தார், 20 வயசுலேயே இவங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு. அப்போ வந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. அந்த தைரியமும் துணிச்சலும், கல்வியை நான் கற்றே தீருவேன், கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவண செய்வேன் என்பதையெல்லாம் சொல்வதற்கு அது ஒரு நீட்சி, அது ஒரு நதி. இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது. அதுக்கு நான் சொல்கிறது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால் காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்போ புரியுதா ஏன் நீட்டு வேண்டாங்கிறோன்னு? 17லேருந்து இந்த வாய்ப்பை 13 தான் மொத்தம் நம்பர்னே வச்சுப்போம், 20 தான் வச்சுப்போம். 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒன்றும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான்.